ஊரு விட்டு ஊரு பிழைக்க வந்த நாய். வடமாநில இளைஞரை தாக்கிய காவலர். ஈரோட்டில் ஷாக் சம்பவம். இரவு நேரத்தில் உணவகத்தை திறந்து வைத்திருந்ததால் அங்கிருந்த பொருட்களை காவலர் கீழே தள்ளிவிட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய வடமாநில இளைஞரை தகாத வார்த்தைகளால் திட்டிய காவலர், ஊரு விட்டு ஊரு பிழைக்க வந்த நாய் என்றும் தரக்குறைவாக பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. வடமாநிலத்தில் இருந்து பலரும் தமிழ்நாட்டிற்கு வேலைக்காக வருகிறார்கள். பெரும்பாலும் அவர்களுக்கு தமிழகத்தில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படுவதில்லை. ஆனால் சில நேரங்களில் மோசமான சம்பவங்கள் நடந்து வருகிறது. அப்படி ஒரு மோசமான சம்பவம் தான் ஈரோட்டில் நடந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோவில் பகுதியில் காவலர் ஒருவர் வழக்கமான ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளார். அந்த பகுதியில் 10 மணி வரை மட்டுமே கடைகள் இயங்கும் நிலையில் குறிப்பிட்ட துரித உணவு கடை மட்டும் 10 மணியை தாண்டி கூடுதலாக 20 நிமிடங்கள் திறந்திருந்துள்ளது. கடையில் சிலர் சாப்பிட்டுக் கொண்டும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்த அந்த காவலர் உடனடியாக கடையை மூடுமாறு அந்த வடமாநில ஊழியர்களிடம் கூறியிருக்கிறார். இருப்பினும் கடையின் உரிமையாளர் வெளியே சென்றதாலேயே கடையை மூட தாமதமானதாக அந்த வடமாநில ஊழியர் சொல்லியிருக்கிறார். மேலும் சிலர் சாப்பிட்டுக் கொண்டு இருப்பதால் அவர்கள் சாப்பிட்டவுடன் கடையை மூடிவிடுவதாக சொல்லியிருக்கிறார். இதை ஏற்க மறுத்த அந்த காவலர் உடனடியாக கடையை மூடுமாறு சொல்லியிருக்கிறார். மேலும் அங்கிருந்த பொருட்களை காவலர் அங்கிருக்கும் பொருட்களை தனது கையில் இருந்த லத்தியால் தள்ளிவிட்டுள்ளார். கடையை 10 மணிக்கு மூட வேண்டும் என ஏற்கனவே சொல்லிய பிறகும் கடையை எப்படி திறந்து வைக்கலாம் என கேட்டு கத்தியுள்ளார். மேலும் உணவுப் பொருட்களையும் தள்ளிவிட்டுள்ளார். உடனடியாக விளக்கை ஆஃப் செய்ய சொல்லி சாப்பிட்டு கொண்டு இருந்தவர்களையும் வெளியே அனுப்பியுள்ளார். அப்போது அங்கு வேலை செய்து கொண்டு இருந்த ஒரு இளைஞர் பொருட்களை தள்ளிவிட வேண்டாம் என சொல்லியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காவலர் அவரை தள்ளிவிட்டு இருக்கிறார். 10 மணிக்கு மேல் கடையை திறக்கக்கூடாது என சொல்லி தாக்கியதாகவும் தெரிகிறது. அங்கிருந்து கிளம்பும் போது, எந்த ஊருடா நீ, ஊரு விட்டு ஊரு பிழைக்க வந்த நாய் என்று தரக்குறைவாக பேசியுள்ளார். மேலும் ஆபாச வார்த்தைகளால் திட்டிய அவர், எப்படி கடையை நடத்துகிறாய் என்று பார்க்கலாம் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இவை அனைத்துமே கடையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த வீடியோ இணையத்தில் இப்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. பல்வேறு தரப்பினரும் காவலர் செயலை கடுமையாக கண்டித்து வருகிறார்கள். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி கடையை திறந்து வைத்தது தவறுதான் என்றாலும் அதற்காக உணவுப் பொருட்களை கீழே தள்ளிவிடுவதில் என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் தங்கள் ஊரில் பிழைப்பிற்கு வழியில்லாமலேயே வடமாநில இளைஞர்கள் இங்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இப்படி தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் பேசுவதில் துளியும் நியாயமில்லை என்றும் சாடி வருகிறார்கள். சம்பந்தப்பட்ட காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பலரும் வலியுறுத்தினர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட காவலர் மோகன்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்.